வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று இரண்டைத்தா. என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள். மலர்களே, சிரித்துக் கொண்டே இருங்கள். உதிர்வதாயிருந்தால் எங்கள் விதவை சகோதரிகளின் கூந்தலில் உதிருங்கள். அவர்களும் சிரிக்கட்டும். தண்டபாணி தெய்வமே, மருதமலையானே, என் அப்பனே, முருகா. கூப்பிட்டீங்களாப்பா? வந்துட்டேன். யாராவா? முருகனை கூப்பிட்டு அனுமார் வந்து நிக்கிற? ஆமா, தினம் காலைல கூப்பிடுங்க, கிட்ட கொஞ்சம் மாத்திருங்க. ஏன்ப்பா சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யா? பாவம் ஹனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு. என்ன வாழை மிதிச்சிட்டியா? இல்லப்பா, காலை மிதிச்சிட்டேன். எங்க நொண்டிக்கிட்டே வேகமா போறான்? அப்பா உட்காந்து காப்பி போட்டுருக்கு, சக்கரே இல்லாம சப்புல்ல இருக்கு. டேய் டேய் டேய், அது காபி இல்லடா. நான் காபி சாப்பிட்ட டம்ளர் கழுவுறதுக்காக தண்ணி ஊத்தி வச்சிருக்கிற பாக்கியம். ஆமா, இப்படித்தான் நான் அப்பாட்ட அப்பப்ப அசிங்கப்படுறது. உனக்கு காபி ஒண்ணு உள்ளார அம்மாவை கேட்டு வாங்கிக்க. எங்களுக்கு தெரியும். டேய், நொண்ட மறந்துட்ட. அதுவும் எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா அம்மா, என்ன பூ இருக்கு அம்மாவை காணா? அம்மா, என்னாச்சு உனக்கு? நான் இங்கதானே நிக்கிறேன். இத வரேன். அப்பா, என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? காபி சாப்பிடலையா? சும்மா இருங்கப்பா. அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க, காணா. காணுமா? பின்ன இது யாரு? அம்மா இல்லன்னா? ஏமா எங்க இருந்து வர்றீங்க? டேய், சமையல் அறையில இருந்தாண்டா வரேன். ஓ, பக்கத்துல இருந்து நீங்க தானா? ஆமா. நான் செக்கச்சேவன்னு இருந்தவன கேஸ் சிலிண்டர் நினைச்சுல வெளிய வந்துட்டேன். அடப்பாவி, குனிஞ்சிட்டு இருந்தியா நீ? நீங்க வேற வாழு பாயல. வெரி ஸ்ட்ராங் காபி. டேய், இங்க பாருடா, அப்பா பாருடா. கண்ணு ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு. அம்மா, டேய், நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா? தினம் உன்னை பாக்குறேன் இல்லடா மகனே. அதான் என்ன ஆச்சு பசங்களுக்கு? பாசம் அடமழியா பொழியுது இன்னைக்கு. பணமழை தாங்க காரணம். பணமா? ஆமா, நம்ம பிரபா எழுதின கவிதையெல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குதுல்ல, அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது. டேய், இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது? பிரபா தாண்டா என்கிட்ட சொன்னா. ஏமா சொல்லிட்டு எங்கம்மா போனா? பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான். போயிட்டானா? என்னங்கடா? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபேக் ஷூ, பட்ஜெட் தப்பிச்சிடலாம் பாக்கறியா? டேய், ஒரு ஷூவே 3000 ரூபாடா. வர்றதே 1000 ரூபாய் தான்டா. போகட்டும், சாக்ஸ் வாங்கிட்டு போறேன். வந்துட்டாடா. ரெடி? பிரேக் இல்லையா? எப்படி எப்படி? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபாக் ஷூவா? ஒன்னு கூட குறைச்சுக்கங்கப்பா. ஒரு ஊசியே போட்டு விடுங்கடா ஐயா. டேய், இப்ப ஐஸ் இருந்தா போதும்டா. அப்ப 1000 ரூபாய். கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. வறுமை கொடுமையே மூலையிலே வெட்டிவை, கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் கூடையிலே கொட்டிவை. நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சே எழுதி ஒட்டிவை. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா.
கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா வரும் மறந்துவா நண்பா முன்னேறும் வேகத்திலே முள்கூட நேரத்திலே பாதை தரும் நடந்துவா என் நண்பா ஜாதி மதம் பார்க்காதே ஜாதகத்தை தூக்காதே உள்ளங்கை ரேகையிலே எதிர்காலம் தேடாதே சொன்னாரே நம்ம ஐயா அதை எண்ணாதே நீயும் பொய்யா உன் கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா வறுமை கொடுமையே மூலையிலே வெட்டிவை கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் கூடையிலே கொட்டிவை நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா உயிர் நண்பா ராஜா ஹலோ பிரபாகர் எப்படி இருக்க வீட்ல அப்பா அம்மா சௌக்கியமா நல்லா இருக்கேன் சார் என்ன இந்த பக்கம் இல்ல சார் ரெஃபரன்ஸ்க்காக சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன் ஆமா ஐஏஎஸ் படிச்சிட்டு இருந்தல்ல ஆமா சார் எந்த அளவுல இருக்கு ரிட்டன் முடிச்சிட்டேன் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் எப்ப கல்யாணம் சார் ஐஏஎஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ எழுதினாலே பாஸ் ஆயிடுவ உனக்கு என்ன கவலை நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க ராஜா சார் பிரபா ஐஏஎஸ் பாஸ் பண்ணும்போது தான் நான் எம்ஏல இருக்க 2 அரியர்ஸ் முடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேலை தேடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன் வெரி குட் அதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வசதியான இடத்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளைய செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன் பரவாயில்லையே இப்பெல்லாம் நான் பேப்பர்ல மணமகன் தேவை மட்டும் தான் படிக்கிறேன் இது கூட நல்ல ஐடியாவா தான் பாருங்க என்னடா ராஜா அப்புறம் ஏய் முருகா நல்லா இருக்கியா ஏய் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது என்ன பாரு சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான் ஆஞ்சநேயருக்காக மௌன விரதம் இருக்கானா வெரி குட் நல்ல புள்ள நீ என்னையா ஒரே புகையா இருக்கு அது என்னன்னே தெரியல சார் காலையில இருந்து வாயை திறந்தா வெறும் புகையா போயிட்டு இருக்கு விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா அது இருக்கட்டும் வேலை தேடிட்டு இருந்தியே எப்படி போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார் முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன் என்ன பிரபா எப்படி கலெக்டர் ஆயிடுவான் நான் டபாலி ஆயிருவேன் என்ன எதுக்கு தெரிக்கிறீங்க ட்ரெஸ் எல்லாம் தட்டாச்சு சார் இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க ஒரு பட்டை அதுக்கு தான் செகண்ட் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ரிட்டையர்ட் ஆனாலும் வாங்கிட்டு போட மூதேவின் இருக்கான் டவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதணுமேப்பா ஐயோ இது எவனுமே சொல்லல சும்மா சொன்னேன் ஓகே கைஸ் ஆல் தி பெஸ்ட் வரேன் See you. ஏன்டா அடிக்கிறீங்க போய் போய் மாஸ்டர் வாயில ஊதுறது என்னடா லேடிஸ் தான்டா ஏய். ஏன்டா கலர்ஃபுல்லா ஒரு லெட்டர் கையில வச்சுக்கிட்டே தெரியுது கற்பனை படிப்பா பிரியமானவரே, என்னை உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். அதுதான் தவறாமல் படிக்கிறேனே உங்கள் கைமலர் உதிர்த்த கவிதைகளை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 1000 முறைகள் வாசிக்கிறேன். என் சுவாசம் போல் அவற்றை நேசிக்கிறேன். எனக்குள் ஒரு புது உலகம் விரிகிறது. கவிதை எழுதும் உங்கள் கை
எனக்கு ஒரு கடிதம் எழுதாதா? எதிர்பார்க்கிறேன். பிரியமுடன் உங்கள் கவிதை பெண். பிரபா, அந்த கையெழுத்தை மட்டும் பாரு. கையெழுத்தே இவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி பாரு. உன் கழுத்து கூட தான் அழகா இருக்கு. அதுக்கு நீ கண்ணாடி போய் பாடுறா. டேய், அழக பத்தி நீ பேசாத. இந்த மூக்க மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கா. ஐயா, இந்த இன்சூர் பண்ண கம்பெனி பேர் என்னங்க? அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஐயோ, இவன் எப்பயுமே இப்படிதான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பான். பிரபா, அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா லெட்டர் போட்டிருக்கு. பதில் எழுதுற. கண்டிப்பா கண்டிப்பா. பிரபா, எழுதும் போது என்ன பத்தி ஒரு 1.5 வரி சேர்த்து எழுது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ, ஐ வில் ஹெல்ப் யூ. கம். தேங்க் யூ. லக்ஷ்மி, ஒண்ணு இது கழுத்துல போட்டுக்க, இல்ல மூடி பீரோல எடுத்து வை. எதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கடை பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்க, இந்த புடவையெல்லாம் கட்டி கசக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வருத்தப்படுறதும் நியாயம்தான். என்ன கொஞ்சம் லேட்டா வருத்தப்படுற, அவ்வளவுதான். போதுமே, உங்க ஜோக்கு நீங்க தான் சிரிச்சுக்கணும். கோச்சுக்காத. எங்க குடும்பத்திலேயே இது ஒரு வழக்கம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே புள்ள. அதே மாதிரி நமக்கும் பிரபா ஒரே பிள்ளையா வந்து போனதுதான் வீட்டுல பொண்ணே பொறுக்கல. போயிட்டு போகுது, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராமையா போயிடுவா. அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்ப்போம். அந்த மருமகளையே மகளா நினைச்சுப்போமே. நினைக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்குங்க. சரி. யாரு, நானா? ஆமா. தாழம் பூவின் வாசம் கேட்டேன் தித்தோம் திகித்தோம். 3ஆம் பிறை என்னதங்கள் கேட்டது தத்தோ தகதோ. முகிலில் ஆட ஊஞ்சல் கேட்டேன் தித்தோம் திகித்தோ. இரவுகள் என்னிடம் கண்ணை கேட்டது தத்தோ தகதோ. ரசிக்கும்படி ஒரு ரகசியம் கேட்டேன் தித்தோம் திகித்தோ. அழைக்காத போதும் நிலவு வந்தது தித்தோம் திகிதோம் திகிதோம் திகிதோம். கேட்டது தத்தோம் தகதோ. காற்றில் கலையாதிருக்கச் சொன்னேன் தித்தோம் திகிதோ.
மாற்றிக் கொண்டேன். வண்ணம் கெடாத மேகங்களே ஏன் வானில் காய வேண்டும், எந்தன் சேலையாக வேண்டும். துள்ளி வரும் ஆற்றோடு தோணிகளில் நான் ஆட, தள்ளிவிடும் காற்றோடு தோப்புகளில் நான் ஓட. அன்புதான் நம் பாதை எங்கும் பூத்திருக்கு. குயில்கள் எந்தன் தமிழை கேட்டன தத்தோம் தகதோ. உலகம் கேட்க கூவச் சொன்னேன் தித்தோம் திகிதோ. மயில்கள் எந்தன் சாயல் கேட்டன தத்தோ தகதோ. மழையில் விரிக்க தோகை கேட்டேன் தித்தோ திகிதோ. மாலை நேரம் மெல்ல மாறி போனது தத்தோ தகதோ. மயக்க பார்வையில் சாய்ந்து கொண்டது தித்தோ திகிதோ. துணையாக தூங்க இரவும் வந்தது தித்தோ திகிதோ திகிதோ திகிதோ. என்னப்பா இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் பார்க்கலன்னா சீக்கிரம் வைங்க. இருடா, அப்பா ட்ரை பண்ணிருக்கேன்ல. என்ன டாடி ஆச்சு மேட்ச்? போராடிட்டு இருக்கேன், தெரியல, எல்லாம் கோடு கூட வருது. டாடி இதுக்கு தான் வாங்கும்போது அன்ரோல் டிவின்னு கேட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. அங்கிள் 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 ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அங்கிள். இன்னும் காலேஜுக்கு போகலையா? நீங்க போகலன்னு தெரிஞ்சிருந்தா 1 மணி நேரம் கழிச்சாவது வந்திருப்பேனே. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா இது? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கம்மா. எப்போ கொடுக்கறதானே அங்கிள், இதுக்கு போய் ஏன் வெக்கப்படுறீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரும் பார்க்கல இல்ல. சரிங்க, கொடுத்துருங்கம்மா. சிவ சிவா, யார் கோயில் மணி அடிச்சது? வலிக்குதா அங்கிள்? சுகமா இருக்கு. அட கோவில் மணி இல்லம்மா, நம்ம மேனேஜர் சுப்பிரமணி மஞ்சுக்கிட்ட அடி வாங்கி நிக்கிறாரு. ஏய் வாலு, என்ன மணி தலையில கொட்டினாலா? சின்ன பொண்ணு தானே. நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன மணி? எம்ஐடில ஷேர்ஸ் வாங்கிருந்தீங்களா சார்? ஆமா. அதுக்கு 50 லட்சம் ரூபாய் லாபம். 50 லட்சமா? நாங்க சொன்னப்ப நீங்க ஷேர்ஸ் வாங்கல, மீனா சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்குனீங்க. இன்னைக்கு 50 lakhs profit. Fantastic. சரி, இது என் பொண்ணு சொன்னதுக்காக அவ வாயில சக்கரை போடணும். ஆமா, போடலாம். இல்ல இல்ல போடணும் போடணும் போடணும். நீ போய் சக்கரை எடுத்துப்பா. ஏய் ஏய், புடி விட மாட்டேனா? ஏய், அந்த பக்கம் வா. ஏய், நில்லு நில்லு. புடி புடி, அவளை புடி. நீதி நேர்மை இருக்கு. நான் வந்து சரியா தப்பானு 4 பேர் வச்சு கேட்டாருங்க. அனாஜவரை கை வைக்காதீங்க. ஆமா, இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம். இவர் நீதி நேர்மையை விசாரிக்கிறதுக்கு போடாய வென்று ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏ ராஜா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் உன்கிட்ட சொல்லலாம், நீ தடுக்க மாட்டான். பேசாம போயிரு. நீ அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டாடியேண்டா. சொல்லவா? சொல்லு. நீயே சொல்ற. சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்ல சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்க. தெரியுதுல தெரியுதுல தெரியுதுல. என்னன்னு சொல்லண்டா. வாய முறான். வாய நடிக்கல. ஆசைப்படாதாமா. டேய் ராஜா, இவன் என்ன சொன்னான் தெரியுமாடா? என்ன என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேச்சுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தனமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா. என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன பண்ணா தெரியுமாடா? நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து குழம்பப்படாத கொன்றுவேன். குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கின்றான்டா.
கேட்டா உன் முகரக்கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான். உன்னையா டேய் ராஜா விடு விடு, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடுடா, தப்பிச்சு ஓடி வாடா. விடுடா, அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடுடா, ஓடி போடா. விடுடா, எழுந்திருச்சு ஓடி போடா டேய். ராஸ்கல். டேய் பிரபா வரங்க. என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்க? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டுப்பா. என்ன பத்தி எழுதி சொன்னல, அதான் கேட்டு எழுதி போல இருக்கு. காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். இல்லடா எழுதி இருக்கல்ல, நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தவன போயிட்டு பதில் லெட்டர் போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய் இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற? பிரியமுள்ள கவிதை பெண்ணுக்கு, நீங்கள் விடுத்த மடல் என் விரல்களுக்கு வந்தது. விதையென நான் வீசிய கவிதைகள் போய் விழுந்த இடங்களில் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்று நான் யோசித்து பார்த்ததே இல்லை. தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தம் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு எந்த உறவும் இல்லாமல் இருவர் இணக்கமாய் இருப்பது உறவுகளில் உன்னதமானது. உங்கள் மனதில் காதல் ஏற்பட என்னையும் அறியாமல் நான் காரணமாக இருந்திருக்கிறேன். கனவாய் நினைத்து அதை கலைத்து விடுங்கள். என்றும் நட்போடு நாம் இருப்போம். பிரியங்களுடன் பிரபாகரன். அப்பனே ஏகாம்பரநாதா, இந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளா அனுப்பி வைப்பா. நல்லாரு நல்லாரு நல்லாரு. எதிரில் யார் வரான்னு பார்த்துட்டு காலில் விழுறது இல்ல காலங்காத்தால. சரி இந்தா 100 ரூபாய் தண்டம் வச்சுக்கோ. ஒரு ஒத்த 100 ரூபாய் பையில வச்சுக்கிறதுக்கு ஒயிட் பேண்ட், ஷர்ட், ரிம்லெஸ் கிளாஸ் இருக்கட்டும். 100 ரூபாய் வர ஏன் விடுவானே? என்ன முறைக்கிற? அதான் காசு கொடுத்துட்டல. வணக்கம் முதலாளி. ஒன்ன ஏண்டா ஒரு ஃபோன் பண்றது கிடையாது, வீட்டுக்கு வர்றது கிடையாது. நான் ஃபோன் பண்றப்ப நீ வீட்ல இல்ல. நான் இல்லாதப்ப ஏன் ஃபோன் பண்ற? நான் ஃபோன் பண்ணேன்னு தெரியும்ல, பின்ன ஏன் நீ திருப்பி பண்ணல? என் ஒய்ஃபுக்கு ஞாபகம் மறந்து சொல்ல மறந்துட்டா போல இருக்குல்ல. நானு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்ல வரலையா? வந்திருக்காங்க. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கு. ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமா. என்ன அப்படி பாக்குறீங்க? பெரிய பொண்ணு. யாரு? நம்ம மீனாவா? ஆமா. ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது, அடையாளமே தெரியல. ஏன்பா இது வெட வெடன்னு ஒண்ணு ஒல்லியா ஒன்ன மாதிரியே இருக்குமே, ரெண்டாவது வாலு அதெங்க காணோம்? அந்த வால் காலேஜ் போயிருக்கு. இவளுக்கு தான் நான் இப்ப மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். என்னது? மாப்பிள்ளைய எங்க வீட்டுல வச்சுட்டு நீங்க வேற இடத்துல எப்படி மாப்பிள்ளை பாப்பீங்க? ஆமா, நீங்க உரிமையா கேக்குறீங்க. அவன் ஒண்ணும் பேசாம நின்னுட்டு இருக்கான் பாருங்களேன். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். ஓஹோ, நல்லா இருமா, இருக்கட்டும். நல்லா இரு. வாங்க அத்தை, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம். கண்டிப்பா வரோம். வாங்க மாமா. ஒரு நல்ல நாளா பார்த்து மேலதாளத்தோட வந்து உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வரோம். சும்மா லோடலோடன்னு பேசாம வா. பசிக்குதா உனக்கு? ஆமா, மாப்பிள்ளை எப்படி? அவரும் உன்ன மாதிரி தானா? அறிவுல என்ன மாதிரி, அழகுல அவங்க அம்மா மாதிரி இருப்பான். மாப்பிள்ளை போட்டோ ஒண்ணு அனுப்பிச்சு. சரிடா வரேம்மா. சரிங்க. அம்மா சின்னையா பண்றத பாத்தீங்களா? என்ன செய்யறான்? நீங்களே உள்ள வந்து பாருங்கம்மா. என்னமோ நீங்களே போய் பாருங்க, நீங்களே போய் பாருங்க. அண்ணா
என்ன பண்றான் என் புள்ள? அடடா. ஐயோ, ஹாய் மாம். என்ன தம்பி இது? என்ன? நீ வாய்ப்படி வாய்ப்படி. அடுப்படையில உன்னை யார் வெந்துட்டு இருக்க சொன்னாங்க? என்னது இது? புள்ளைய அடுப்படையில விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? ஐயோ அம்மா, நான் தான் அவங்கள கிச்சனுக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னேன். காலையில நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போனீங்களா, சாப்பிடாம பசியோட திரும்ப வருவீங்க. அதனால ஒரு சேஞ்சுக்காக அம்மாவுக்கு நானே இன்னைக்கு சமையல். ஐயோ என் செல்ல மகனே. என்னென்ன ஐட்டம் பண்ணப்பா? வாழைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், சிக்கன் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, எக் ஃப்ரை, ஃபிஷ். மண்டியா இவ்வளவும் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு அப்பளம் மட்டும் பொரிச்சு. ஐயோ அப்பளம் பொரிச்சிருக்காங்க, அப்பளம் பொரிச்சிருக்காங்க. ஆமாமா, எவ்வளவு கஷ்டமான வேலை. அம்மா இது எப்போ பொரிக்க தொடங்கின? காலையில 7:30 மணிக்கு. அப்படியா? நாங்க போன உடனே. ஆமா, 4 hours தான் இருக்கு. மத்ததெல்லாம் எப்ப பண்ணி முடிப்ப? அது 1/4 மணி நேரம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், 3/4 மணி நேரம் ஆகலாம். அம்மா, உன் பையன் கையில ஒரு குடுகுடுப்பை கொடுத்து வெளியில அனுப்பு. சும்மா இருங்க. பின்ன என்ன? உன் பையன் சொல்ற கணக்கு படி பார்த்தா மொத்த சமையல் முடியறதுக்கு 1 நாள் ஆகும் போல இருக்கு. பரவாயில்ல, பட்டி கிடக்கலாம். ஆமா இருக்கு, நம்மால முடியாது. சரி, உப்பு இருக்கா? அது அப்பளம் பண்ண கம்பெனிக்காரன் போட்டுருப்பான் நமக்கு. சரி சரி. டாடி டாட். அதெல்லாம் கேட்க வேணாம், போயிட்டு வா. இல்லம்மா, பசிக்குதுமா. பசிக்குதா கண்ணு? ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குதாமே. பாக்கியம், அந்த கூட இப்படி கொண்டா. அதுல சக்கரை பொங்கல் இருக்குது. சக்கரை பொங்கலா? டாடி புடிங்க புடிங்க. இப்படி அம்மா, வாங்க 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 வாங்க. அடே, பசியோட இருப்பல்ல, அதுக்கு அதான் பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பர் இனிப்பு. இதே மாதிரி சூப்பர் இனிப்பான விஷயம் நான் ஒண்ணு சொல்லட்டா? என்னம்மா? நாங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கிறோம். யாருக்கு? உனக்கு தான். நான் பார்க்க சொன்னேனா? இல்ல, எங்களுக்கு ஒரு மருமக வேண்டாமா? அதுக்கு என்ன அவசரம்? இல்ல பொண்ணு யாரும் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டேன். அப்பா, பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, IAS பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். தம்பி தம்பி, இத பாருங்க, சாப்பிடாம போறான். அவரை கூப்பிடுங்களேன். தம்பி பிரபா, என்ன பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போற? இந்த பாரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு படிக்கலாம் இல்ல, உன்னை யார் வேண்டாம் சொன்னாங்க? ஏன் படிப்பு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே? ஏன்பா காலையில போய் எல்லாம் உங்களாலதான். தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு சம்மதம் சொல்லலான்னு. அவன் என் வார்த்தையை தட்ட மாட்டான்னு பெருசா அழுத்திக்கிட்டீங்களே. இத பாருங்க, பசின்னு உட்கார்ந்த புள்ள சாப்பிடாம எந்திரிச்சு போறான். எங்க போயிட்டு போறான்? இல்ல சும்மா போசு. இந்த காலத்து பசங்க எவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா தாலி ரெடியான்னு கேக்குறான். ஆனா ஒண்ணு, மீனாவை கண்ணால பார்த்தான், மாட்டேன்னு சொல்ல மாட்டான், பொத்துன்னு மடியில விழுந்துருவான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. தம்பி போட்டோ வாங்க விட்டு அமிச்சிட்டு பொண்ணு ஜாதகத்தை வர. அக்கா வா தம்பி. எங்க 2 நாளா காணோம்? ஃபேக்டரியில நிறைய வேலை, அதான். அத்தாங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அக்கா பசிக்குது, ஏதாவது இருக்கா? இருக்கு, அவரும் வந்துட்டோம், ஒண்ணா சாப்பிடலாம். ஓகே. ஹாய் அங்கிள். ஹாய், ஹலோ டார்லிங். என்னடா கல்யாண பொண்ணு டல்லா இருக்க? இல்லையே. இந்தா. என்ன மாமா அது? பாரு. புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு தான். எனக்கா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனிமே நீ புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும். கரெக்டா? ஆமா, வீட்டு சாமான்லாம் அப்படியே உடையாம இருக்கு, வால் இல்லையா? அத்தனோட போட்டோ வந்திருக்கு. எங்க கூட பார்க்கலாம்? முடியாது, நான் தான் முதல்ல பாப்பேன். என்னடி அது? அத்தனோட போட்டோ. ஐய, அம்மாவாசை இருட்டு தேவை. என்னடி சொல்ற? அவ்வளவு சிகப்பு. அப்படியா? உடனே அக்கா பாக்கட்டும். மாட்டேன், அக்கா பார்த்தா அப்செட் ஆயிடுவா. எஸ், ஒரு 5 minutes கழிச்சு கூப்பிடுங்க. என்னது? ஒண்ணும் இல்ல டாடி. என்னது? அத்தானோட போட்டோ. குடு குடு, கம்மி. என்னதான்? என்னங்க என்ன? பையன் கருப்பா இருந்தா பரவாயில்ல, நம்ம பொண்ணு சேவப்பா இருக்கா. பட் கருப்பு ஹெல்மெட் பாத்திருக்கா? பாத்திருக்கேன். அது மாதிரி இருக்கு. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தலையில ஒரு முடி கூட இல்லையே. ஐயோ கடவுளே. அமெரிக்கா அம்ச்சி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணலாமே. இல்ல, உனக்கு தெரியாது, பேசாம இரு. என்னங்க, என்ன சொல்றீங்க? நீயே பாரு. பாரு பாரு. என்னங்க, தலையில முடியலன்னா கூட விக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லடி, கண்ணதான் உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கு. பாருங்க டாடி. என்ன இது, ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு பாப்பா அழ வச்சிட்டு இருக்கீங்க? குடு பார்க்கலாம். வேஸ்ட். அழகான மாப்பிள்ளை பாருடி செல்லும்.
மலரோடு பிறந்தவளா நிலவோடு வளர்ந்தவளா உயிரோடு கலந்தவளா இவள்தானா 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 மனதோடு உள்ளவரா நான் தேடும் நல்லவரா இணையாளும் மன்னவரா இவர்தானா 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 வெண்பனியே மேகத்துடன் ஊர்வலமா கண்களிலே காதலர்கள் போர்க்களமா மனதோடு உள்ளவரா நான் தேடும் நல்லவரா இணையாளும் மன்னவரா இவர்தானா 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 யாசகம் கேட்கிறேன் பொன்னந்தியாய் வானத்தில் சேர்க்கிறேன் இரவுகள் தோறும் விழிநிலவில் கனவுகள் பூக்கும் தலைவனை தேடும் இது ஒரு தலையணையாகும் மேகமே மேகமே ஒரு வானவில் தூரிகை பார்த்ததும் வியக்கிறேன் நடப்பால் நிலா ஓவியம் மனதோடு உள்ளவரா நான் தேடும் நல்லவரா இணையாளும் மன்னவரா இவர்தானா 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 ஒரு கணம் சாய்கிறேன் நான் மறுபடி மழலையாகிறேன் சிலையா செய்ததும் மன்மத கலையா சேலையில் அலையா வீசி வரும் பெண்களின் நிலையா மலரோடு பிறந்தவளா நிலவோடு வளர்ந்தவளா உயிரோடு கலந்தவளா இவள் தானா இவள் தானா இவள் தானா மலரோடு
பிறந்தவளா நிலவோடு வளர்ந்தவளா உயிரோடு கலந்தவளா இவள்தானா இவள்தானா இவள்தானா